ஸ்ரீ குருப்யோ நமः. நாம் சென்ற பதிவிலே கந்தசஷ்டி வரலாறு பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். சூரசம்ஹாரம் முடிந்தபின் முருகப்பெருமான் சிவ பூஜை செய்ய விரும்பினார். அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில்தான் இப்பொழுது இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவில். இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை இன்றும் நாம் காணலாம். சூரசம்ஹாரத்தோடு விழா நிறைவு பெறுவதில்லை. தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தெய்வ யானையை முருகனுக்கு மனம் முடித்து வைக்க நினைத்தான். அதன் தொடர்ச்சியாக சிவபெருமானின் மகனான முருகப்பெருமானுக்கு இந்திரன் மகள் தெய்வ யானையை மனம் முடிக்க சிவனிடம் கேட்டார். உடனே சிவபெருமான் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுத்தார். முருகப்பெருமான் தெய்வ யானை திருமணம் திருப்பரங்குன்றத்தில் இனிதே நடந்தேறியது. அதனால்தான் சூரசம்ஹாரத்திற்கு மறுநாள் முருகன் தெய்வ யானை திருமண வைபவத்தோடு விழா நிறைவு பெறுகிறது. கிருத்திகை என்றால் திருத்தணி, தைப்பூசம் என்றால் பழனி, கந்தசஷ்டி என்றால் திருச்செந்தூர். வேல் என்றால் அது கொல்லும் ஆயுதம் அல்ல, அது ஆணவத்தை அழித்து நற்கதியை அருளும் பரம ஆனந்தத்தை தருவது. இந்த சக்திவேல் வழிபாட்டிற்கு உரிய ஒன்று. அதனால்தான் வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் ஞானவேல் என்று முழங்குகிறார்கள் பக்தர்கள். அந்த வேல் பிறவித் துன்பத்தை அழித்து முருகனின் திருவடியில் நிரந்தரமாக வசிக்கும் முக்தி இன்பத்தை தரவல்லது. சூரசம்ஹாரம் கந்தனால் ஐப்பசி சஷ்டி திதியில் நிகழ்த்தப்பட்டதால் இது கந்தசஷ்டி ஆயிற்று. முருகப்பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவனது தம்பியரை அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலையே நாம் கந்தசஷ்டி விழாவாக ஆனந்தமாக கொண்டாடி மகிழ்கிறோம். கந்தசஷ்டி திருநாளில் சக்திவேலுடன் கூடிய முருகப்பெருமானை வணங்கி அனைவரும் நற்கதி பெறுவோம். ஜெயந்திநாதர் சூரனை சம்ஹாரம் செய்த பின்பு பிராகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருள்வார். அப்போது சுவாமியின் எதிரே ஒரு கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும். அர்ச்சகர் அந்த கண்ணாடியில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் செய்வார். இதனை சாயா அபிஷேகம் என்று கூறுவர். போரில் வெற்றி பெற்ற முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடத்தப்படுகிறது. இதை முருகப்பெருமானே கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம். இந்த நிகழ்ச்சிக்கு பின்பு முருகன் சன்னதிக்கு திரும்புவார். இத்துடன் சூரசம்ஹார வைபவம் நிறைவடையும். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தபம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.